இந்த சக்கரத்தை கொண்டு போங்க. அது எந்த இடத்துல போய் ஹிந்து காஸ்மாலஜி படி 4 யுகங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆன்மீக சொந்தங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய சிறப்பு, இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்னும் புத்தகத்தில் என்னென்ன இருக்கின்றது, அதாவது பேசிக்ஸ். நம்ம கொஞ்சம் இத பத்தி நம்ம கதை தான் கேட்க போறோம், இருந்தாலும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். 12 கேண்டோ இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. இதுல வரக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த ஸ்லோகங்கள், இதெல்லாம் கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 335 சாப்டர் இருக்கு. ஒரு கிரந்தம் என்றால் 32 அக்ஷரங்களை கொண்டது. பூமியில ஒரு இடத்துல வச்சு மாபெரும் யாகம் ஒன்றை செய்ய தீர்மானிக்கின்றனர். களி தொடங்கி விட்டபடியால் களியோட எஃபெக்ட் இல்லாத ஒரு இடம், பவித்திரமான ஒரு இடம் இந்த பூமியில கிடைக்குமா அப்படின்னு 88,000 சௌனிக முனிகர் அவங்க எல்லாம் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டாங்க. எங்களுக்கு பூமியில ஒரு இடம் வேணும் இந்த யக்ஞம் எல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா இந்த யக்ஞம் தபம் எல்லாம் நம்ம பண்ற மாதிரி எல்லாம் இல்ல, இது வருஷக்கணக்காக நீடிக்க கூடிய விஷயங்கள். அப்போ அவங்க பூமியில ஒரு இடம் கேக்குறாங்க. அப்போ பிரம்மதேவர் என்ன பண்றார், நைமி அப்படிங்கிற சக்கரத்தை கொடுக்கிறார். இந்த சக்கரத்தை கொண்டு போங்க, அது எந்த இடத்துல போய் விழுதோ பூமியில அந்த இடம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். சோ இவங்க தேடிண்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும், ஒரு ஹாரண்யமா ஒரு காடா தேடுறாங்க. கடைசியில இந்த நைமிங்கிற சக்கரம் விழுந்தபடியால் அது நைமிஷாரண்யம் அப்படிங்கிற பேரு உருவானது. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் a spiritual hubன்னு. ஸோ இங்க வச்சு மாபெரும் யக்ஞம், தபஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸோ அடுத்தபடியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹிந்து காஸ்மாலஜி படி 4 யுகங்கள் உள்ளன. ஸோ இந்த 4 யுகங்கள் சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு விசேஷம். ஸோ அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொஞ்சமா, ஜஸ்ட் கிரீம், அது மட்டும் பார்க்கலாம். ஓகே, யுகத்தில் முதன்மை சத்திய யுகம். பேர்லேயே நமக்கு யுகம் எப்படி இருந்திருக்கும்னு ஓரளவுக்கு யோகிக்க முடியும் இல்லையா. முழுக்க முழுக்க சத்தியம், தர்மம் தலை தூக்கிய சமயம் அது. இந்த ஏஜ், இந்த யுகம், அதுல மக்களின் ஆயுள் காலம் 1 லட்சமாக இருந்தது. 4,32,000 into 4. இது சத்திய யுகம் நீடித்த சமயம். கடும் தபஸ் செய்தார்கள் தன்னை உணர்வதற்காக. சத்திய யுகத்தில் தான் பகவான் ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்தார். அடுத்தது திரேதா யுகம். இதில் மக்களின் ஆயுள் 10,000 வருடங்கள். இவர்களோட சமயத்துல ரொம்ப பெரிய பெரிய ஹோமம், யக்ஞம், அதாவது மகா யக்ஞம். இப்ப மாதிரி கொஞ்ச நாள் இல்ல, மாத கணக்கு, ஒரு சில இடத்தில் வருட கணக்கில் யக்ஞம். சோ இந்த யுகம் சுமாராக 4,32,000 into 3 இத்தனை ஆண்டுகள் நீடித்தது. இந்த யுகத்தில் பகவான் ஸ்ரீராமர் அவதரித்தார். ஸ்ரீராமாயணம் என்னும் மகா காவியம் உருவான சமயம். 3ஆவதாக இருப்பது துவாபர யுகம். இதில் மக்கள் 1000 வருடம் வாழ்ந்தனர். ரொம்ப தீவிரமான கோவில் வழிபாடுகள் செய்த காலம் இது. இந்த யுகத்தில் 4,32,000 into 2 வரை நீடித்தது. துவாபர யுகத்தில் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். மாபெரும் இதிகாச புராணங்களாகிய ஸ்ரீ மகாபாரதம் மற்றும் மிக மிக முக்கியமான, இன்று வரை என்றும் நாம் அனைவரும் படித்து வணங்கி ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்தான் பகவத்கீதை. ஸோ பகவத்கீதை உருவான டைம் துவாபர யுகம். அடுத்ததாக நாம் வாழும் இந்த டைம் கலியுகம். இதில் ஆயுள் காலம் 100 வருடங்களாக குறைந்தது. சோ இந்த யுகத்துக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, பக்தியே முக்திக்கு வழி என்று சொல்லக்கூடிய ஒரு சமயம், சொல்லி இருக்கிற சமயம். ரொம்ப முக்கியமா பகவானுடைய பெயரை உச்சரிப்பது, அதாவது ஜபா, நாம ஜபம், சாண்டிங், கண்டினியூஸா ராம 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 ராம, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, அந்த மாதிரி
நம சிவாய நம சிவாய. நமக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளின் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பது இந்த யுகத்தின் முக்கியமான ஒரு அம்சம். சோ இந்த யுகமானது 4,32,000 காலம் நீடிக்கும். இந்த யுகத்தில் தான் பகவான் ஸ்ரீ கல்கி அவதரிப்பார். இப்போ ஒரு பாயிண்ட் லிங்க் பண்ணலாமா? இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்னா, சினிமா, சாங், சீன்ஸ், ஃபைட்ஸ், பிஜிஎம், ஜோக்ஸ், இப்படி எதை எடுத்தாலும் டெம்பரரி. அதாவது எவ்ரி ஜென்ரேஷன் டேஸ்ட் மாறிட்டே இருக்கும் இல்லையா? பழைய படம்னா பார்ப்போம், எத்தனை வாட்டி பார்ப்போம்? குறைஞ்சது 2 வாட்டி 3 வாட்டி இல்லையா? பாட்டு அஃப்கோர்ஸ் எஸ், கேட்டுட்டே இருப்போம் தி டைம். ஆனா யுக யுகமாக, கால காலமாக, என்றென்றும் அழியாமல் பரம்பரை பரம்பரையாக இதை சொல்லி வருபவரும் உண்டு, கேட்பவரும் உண்டு. ஸ்ரீமத் பாகவத சப்தாங்கம் முன்பை விட பல மடங்கு பிரசித்தி பெற்று கொண்டிருக்கிற காரணம் என்ன? மகா புராணங்கள் 18, உப புராணங்கள் 18. மகா புராணங்கள் 18இல் ஸ்ரீ விஷ்ணு புராணம் மற்றும் 17 புராணங்களை ஆக்கி தந்த ஸ்ரீ வேதவியாசரின் திரு தந்தையான பராசுர முனிவர் ஆக்கி தந்த இத்தகைய புராணங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற 3 இதில் உள்ளது. அதில் விசேஷம் என்னன்னா, பாகவத புராணம் முழுக்க முழுக்க சாத்வீக வகையான புராணம். 14 வித்தைகளில் புராணமும் ஒன்று. அதே மாதிரி இந்த புராணங்கள்ல எல்லாம் இன்னொரு பியூட்டி என்னன்னா, எவ்ரிதிங் இஸ் கவர்ட். கர்மயோகா, பக்தி யோகா, ஞான யோகா, எவ்ரிதிங் இஸ் கவர்ட் ஹியர். இதுல எதுவுமே விட்டு வைக்கிறது இல்ல. எல்லாத்த பத்தியும் கதை வடிவமா பார்க்க போறோம். இந்த பாகவத புராணத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, கதைக்குள்ள கதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் கதையை, அப்பதான் புரியும். ஏன்னா நம்ம டேல்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். பட் இனிஷியலா கொஞ்சம் விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இது வருங்கால சந்ததியர் கூட கேட்கக்கூடிய விஷயம் இல்லையா? பிற்காலத்திலயும் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதை நம்மெல்லாம் கேட்டு இதுல இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல பார்த்தோம், இந்த ஸ்ரீமத் பாகவதமானது ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி கிட்ட இருந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லப்பட்டது. பாகவத புராணத்தை சொல்வதாலும் கேட்பதாலும் முக்தி அடையலாம் என்பது உண்மை. அனைத்து விதமான சுபமங்கலமும் தரக்கூடிய வல்லமை மிக்கது ஸ்ரீமத் பாகவத புராணம். பகவானுடைய லீலா வைபவங்களை எடுத்து வழங்குகின்றது. இறைவனின் அவதார மகிமைகள், பிறந்தது, வளர்ந்தது, அவருடைய குறும்பு, விஷமம், பாலிய பருவம், வரிசையா வந்துட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கே எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எனது அன்பு ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இது நான் ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை. அதாவது கிட்டத்தட்ட 3-4 புக் வரைக்கும் ரெஃபர் பண்ணி, அதுலேருந்து ஒவ்வொரு புக்லேருந்து வரக்கூடிய க்ரீம் பாயிண்ட்ஸ், எனக்கு எதெல்லாம் மனசுக்கு சொல்லணும்னு தோன்றதோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி எழுதி, நோட்ஸ் எழுதி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற அந்த பவித்திரமான எண்ணத்துல பண்றது. கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போட மறக்காதீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க குடும்பம், உங்க நண்பர்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனல், நீங்கெல்லாம் ஷேர் பண்ணா மட்டும்தான் இது வளரும். அண்ட் இஃப் யூ நியூ டு அவர் சேனல், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு தெய்வாம்சம் நிறைஞ்ச ஒரு பகுதி. அதனால ஒவ்வொன்றும் சிறப்பா இருக்கும். You can trust me on this. In divine service, this is Lakshmi Srinivasan. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Sahaladam Krishnarpanamastu. Idam Namah.